காற்று மாசுடன் அடர்ந்து காணப்பட்ட பனிமூட்டம். ஆனந்த் விகார் பகுதியில் காற்று மாசு தொடர்பான ரோட் காட்சிகள் வெளியீடு. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்புப்படை நிலையத்திற்கு ரூபாய் 4.30 கோடியில் புதிய கட்டிடம் கட்டப்படும். வாடகை கட்டிடத்தில் உள்ள 35 துணை சுகாதார நிலையங்களுக்கு ரூபாய் 15 கோடியில் சொந்த கட்டிடம் கட்டப்படும் என்று அரியலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. பெரம்பலூர் மாவட்டம் மருதையாற்றின் குறுக்கே ரூபாய் 24 கோடியில் பாலம் அமைக்கப்படும். அரசு மாதிரி பள்ளிகளுக்கு ரூபாய் 56 கோடியில் புதிய வகுப்பறை விடுதி கட்டடம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மிக மிக நலிந்த மக்களுக்கான ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்க வேண்டும் என நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து நலத்திட்டங்களை நிறைவேற்றுகிறேன் என்று அரசு விழாவில் நிகழ்ச்சி. தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை மிக மிக வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்னை பொறுத்தவரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது. அப்படி கேட்க முடியாதவர்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும். திமுக ஆட்சியில் அரியலூர் மாவட்டம் வளர்ச்சியை நோக்கி செல்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பெருமிதம். தற்போது தொழில் வளர்ச்சியிலும் வளர அடிக்கல் நாட்டியிருப்பதாக கூறி நன்றி தெரிவித்தார். அண்ணாமலை லண்டனில் இருந்து திரும்பி வந்தாலும் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம். எம்ஜிஆர் பாணியை பின்பற்றும் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும் சாடல். உதயசூரியனுக்கு வாக்களித்துவிட்டு மக்கள் இருட்டில் இருந்து வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டு. இருள் விலக வேண்டும் என்றால் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் விமர்சனம். நெய்வேலி என்எல்சி முதல் அனல்மின் நிலையத்தை இடிக்கும் பணி தீவிரம். உலகளவில் ஒரு அனல்மின் நிலையம் 20 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கக்கூடாது என வரையறையில் உள்ள நிலையில் அனல்மின் நிலைய பகுதிக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திருவாரூர், மாங்குடி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த பரவலான மழை. தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று கணிப்பு. ஸ்பெயின் நாட்டின் ஜராகோசா மாகாணத்தில் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழப்பு. 50க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. 2 பேர் கவலைக்கிடம். வாரத்திற்கு 6 நாட்கள் வேலை முக்கியம் என்ற தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக இன்போசிஸ் நிறுவனர்களில் ஒருவரான நாராயணமூர்த்தி திட்டவட்டம். தேசத்தின் முன்னேற்றத்திற்காக கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம். அந்த அயராத கடின உழைப்புக்கு முன்மாதிரியாக பிரதமர் மோடி உள்ளார் என்று டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. உலகின் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் உலகம் முழுக்க பணியாற்றி வரும் போயிங் ஊழியர்களில் 10% பேர் சுமார் 17,000 பேர் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டம். ஜனவரி மாத தொடக்கத்தில் பணிநீக்க நடவடிக்கை அமலுக்கு வருவதில் மாற்றமில்லை என்றும் நிறுவனம் உறுதி. விழுப்புரத்தில் 1,75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள யானை தந்தத்தால் ஆன பொம்மைகளை பறிமுதல் செய்தது வனத்துறை. தஞ்சாவூரிலிருந்து விற்பனைக்காக கொண்டு வந்த 12 பேரை பிடித்து விசாரணை. பழங்குடியின தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க பீகார் ஜமுய் நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு பழங்குடியினர் பாரம்பரிய முறையில் உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து மகிழ்ந்தார் பிரதமர் மோடி.
சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. பீகார் ஜமுய் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிர்சா முண்டாவின் நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பீகார் ஜமுய் நகரில் நடைபெற்ற 150வது பிறந்தநாள் விழாவின் தொடக்க விழாவில் 6640 கோடி மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பிர்சா முண்டாவின் கை உயர உருவ சிலையை பிரதமர் மோடிக்கு வழங்கி நெகிழ்ச்சி. பழங்குடியினர் நலனுக்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கியது அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்று பிரதமர் மோடி பேச்சு. நாட்டில் உள்ள 60,000க்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராமங்களின் மேம்பாட்டிற்காக பாஜக சிறப்பு திட்டத்தை தொடங்கி நடத்தி வருவதாக பீகார் ஜமுய் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 50 பேருக்கு தலா ரூபாய் 50 கோடி கொடுப்பதாக பாஜகவினர் பேரம் பேசியதாக முதலமைச்சர் சித்தராமையாவை தொடர்ந்து துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் குற்றச்சாட்டு. ரூபாய் 50 கோடி விஷயத்தில் அமலாக்கத்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி இதன் உண்மைகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பீகார் மாநிலம் பாட்னாவில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் அணிவகுத்து நின்ற ஆயிரக்கணக்கான வாகனங்கள். பௌர்ணமி பூஜைக்காக கங்கையில் நீராடுவதற்காக ஒரே நேரத்தில் வாகனங்களில் வந்த மக்களால் போக்குவரத்து நெரிசல். திராவிட மாடல் ஆட்சி எந்நாளும் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக அரியலூர் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. அதிமுக ஆட்சி எப்போது முடியும் என்று மக்கள் காத்திருந்ததாகவும் பேச்சு. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் என ஊழல் ஆட்சி நடத்தியவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் தனக்கு அளிக்கும் ஆதரவை கண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாம பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்கிறாங்க. ஆக எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு போய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்ட கிராமங்களில் கள ஆய்வில் ஈடுபடும் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் தங்குவதற்கு தனது மண்டபத்தை வழங்கினார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. 192 மாணவிகள் மற்றும் 8 பேராசிரியர்கள் உள்ளடங்கிய குழு தங்குவதற்கு ஏதுவான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததாக தகவல். பல்லாவரம் அருகே சலூன் கடை மீது லாரி மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்பிவிட்டு கியரை மாற்றிய போது விபத்து நேரிட்டதாக தகவல். மதுரையில் நாகனாகுளம் கண்மாய் அருகே நத்தம் சாலையில் கிடந்த துண்டிக்கப்பட்ட தலை கைப்பற்றப்பட்ட விவகாரம். அருகிலிருந்த மயானத்தில் எரிக்கப்பட்ட உடலில் இருந்த தலையை நாய் இழுத்து வந்து சாலையில் போட்டதாக போலீசாரின் விசாரணையில் தகவல். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.